அந்த விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஆட்சியப்பன் இவர் இந்த மாதிரி தோப்புகளில் போய் தேங்காய், அதாவது மேலேருந்து கீழே கட்படி இறக்குவாங்கல்ல, அந்த வேலையும் அதை உரிச்சு கொடுக்குற வேலையும் கூலி வேலை செய்கிறது. அப்போது அங்கே தோட்ட வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் அதுக்கு ஓனர். அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க வேலை, அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு பெரிய தோட்டம் அப்படின்னா நிறைய மரங்கள்லேருந்து தேங்காய்கள் இறக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் 2 நாள் வேலை கூட இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, இங்கே என்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நோட்டமிடுறான். வேலையும் செய்கிறான், இந்த விஷயங்களையும் நோட்டமிடுறான். நோட்டமிட்டு இவன் கூட ரமேஷ்னு இவனோட கூட்டாளி இருக்கான்ல, இவனுக்கு வயசு 52, 48 இவனுக்கு. இவனோட கூட்டாளி அவனுக்கு ரமேஷுக்கு 54 வயசு. அவன்கிட்ட சொல்கிறான். அவன் ஒரு 10 நாளாக அந்த வீட்டை நோட்டமிடுறான். இந்த பக்கம் வரான், போகிறான், சுற்றி வரான், அது பண்ணுறான். சம்பவம் பண்ணுறதுக்கு முதல் நாள் பக்கத்தில் கரும்பு தோட்டத்திலேருந்து வாட்ச் பண்ணுறான், யார் வராங்க யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தேர்ந்தெடுக்கிற நாள் எப்படின்னா, அமாவாசை ஒட்டி இருக்கக்கூடிய இருட்டான நாட்கள். அந்த இருட்டான நாட்களில் இவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க 3 பேரும் அந்த ஊருக்கு எந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி 3 பேரும் போய் பைக்கை விட்டுறாங்க. இவங்களோட மேலாடைகள் எல்லாத்தையும் கழட்டி அங்கே வச்சிடறாங்க. பைக்கில் இவங்க செருப்பு கூட காட்டி அங்கே விட்டுறாங்க. இவங்க செல்ஃபோனையும் அங்கேயே வச்சிடறாங்க. கையில் க்ளவுஸை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளாடைகளை அணிஞ்சிக்கிட்டு நடந்தே வராங்க. இவங்க அந்த வரக்கூடிய ரூட்டை எப்படி இவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா, சிசிடிவி கேமராக்கள், வேறு சிசிடிவி கேமராக்கள் கவரேஜில் இல்லாத ஏரியாவாக பார்த்து அது வழியாக வராங்க. இன்னொன்று இந்த காவாயில் இறங்கி நடந்து வராங்க. நள்ளிரவில் இருட்டு நேரத்தில் வந்தால் யாரும் பார்க்க போகிறதில்ல, தெரியாது. காவாயிலேயே நடந்து கரெக்டாக காவா கரையில் தான் அந்த தோட்டம் இருக்குது. இந்த 2 கேஸுமே அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படியே நேராக உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு கதவை தட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒலி எழுப்புறாங்க. அப்போ அவங்க சந்தேகப்பட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே அவங்களே இவங்க தாக்குறாங்க. இவங்க தாக்குறதுக்கு ஆயுதங்கள் எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அங்கே தோட்டத்தில் நிச்சயமாக மண்வெட்டி இருக்கும். அந்த மண்வெட்டி எந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறாங்க. மண்வெட்டியில் கைப்பிடி, மரக்கைப்பிடி இருக்கும் ஊரில். ஆமாம், அந்த மெட்டல் போர்ஷன் இருக்குது, அதுலேருந்து அதை தட்டி காட்டிடலாம். அதை கழட்டி எடுத்துக்கிட்டு அந்த மரக்கைப்பிடி அதை வச்சு தான் அடிக்கிறாங்க. தலையில் அடித்து சாகடிக்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே போய் அந்த அம்மாவையும் சாகடிக்கிறாங்க.